Hello aspirants, welcome to the TN Bunkers YouTube channel. IBBS PO prelims exam இன்னும் 3 நாள்ல நடக்க போகுது. இந்த 3 நாள்ல நீங்க என்னென்ன preparation strategy யூஸ் பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறது இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஈஸியா இந்த prelims எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி 2 மார்க் டெஸ்ட் எடுக்கணும். அதுவும் எக்ஸாம் லெவலில் எடுக்கணும். ரொம்ப டிஃபிகல்ட்டான பேப்பர் எடுக்காதீங்க, ஓகேங்களா? டிஃபிகல்ட்டான பேப்பர் எடுங்க. 3 டெஸ்ட் எடுக்கிற இடத்துல ஒரு டெஸ்ட் டிஃபிகல்ட், ஒரு டெஸ்ட் ஈஸி, ஒன்று மாடரேட், மிக்சடாக எடுங்க. ஈஸி லெவலுக்கு நான் எங்கே சார் போவேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் பேப்பர் நீங்கள் எந்த டெஸ்ட்டு வச்சுருக்கீங்களோ அதில் இருக்கும். ஒரு சில வெப்சைட்லலாம் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் டைமிங்கில் போடுங்க. 8 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னா 9 மணிக்கு, 10:30 மணிக்கு உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னா 11:30 மணிக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பரை அட்டன் பண்ணுங்க. இன்னொரு மார்க் வந்து நீங்கள் யூஸ்வலாக போடக்கூடிய வெப்சைட்டில் போடுங்க. ஆனால் அதில் மார்க் குறைஞ்சது அப்படின்னா நீங்கள் மைண்ட் அளவில் எடுத்துகிட்டு போக வேண்டாம். மார்க்கில் டிஃபிகல்ட்டாக இருக்கும். எக்ஸாமில் நம்மளால் அதை விட அதிகமான மார்க் எடுக்க முடியும். மூணாவது, நீங்கள் வீக்காக இருக்கக்கூடிய டாபிக்ஸ், ஓகேங்களா? இந்த டாபிக்ஸ் தான் நான் அது லேட்டராக சொல்கிறேன். அந்த டாபிக்ஸில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன் பண்ணணும், பிடிஎஃபாவோ இல்லை குவிஸாவோ. ஏன்னா இந்த டாபிக்ஸ்லாம் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க, பிகினர்ஸாக இருக்கிறவங்க, மாடரேட் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம், ஓகேங்களா? அதுக்கு தனியாக ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கோங்க. இந்த 3 தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் வைஸாக டெஸ்ட்டு போடலாமா, ப்ராக்டிஸ் பண்ணலாமா, ப்ராக்டிஸ் வைஸாக பண்ணக்கூடியது. சைக்கலாஜிக்கலாக என்னென்ன சார் ரெடி பண்ணணும் அப்படின்னா, இந்த டிஃபிகல்ட்டான பேப்பர் இப்போ போயிட்டு நீங்கள் ரொம்ப கொடூரமாக மெயின்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய பேப்பருக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுடைய ஸ்பீடு வந்து சப்கான்சியஸாக ரெடியூஸ் ஆகும். நீங்கள் சப்கான்சியஸாக உங்களுடைய ஸ்பீடை ஹை லெவலில் வைக்கக்கூடிய டைம் இந்த லாஸ்ட் 3 to 4 days. அதனால் ரொம்ப டிஃபிகல்ட்டான பேப்பரை ஒரு 3 நாளைக்கு மட்டும் தள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் எக்ஸாம் முடித்த உடனே, ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? அடுத்து ஸ்லீப் சைக்கிளை பாதிக்க வேண்டாம். எனக்கு எக்ஸாம் ஒட்டி வந்துருச்சு அதனால் நான் தூங்காமல் படிக்கிறேன் அப்படிங்கிற மிஸ்டேக்கை யாரும் பண்ண வேண்டாம். எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிரெயின் ப்ரெஷர் ஆகும், ப்ராசஸிங் ஸ்பீட் அதிகமாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஸ்லீப் சைக்கிளை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதே சமயம் 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கணும். நான் புதுசாக 3 மணிக்கு எந்திரிக்கிறேன், 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், அதெல்லாம் வேண்டாம். இவ்வளோ நாள் எவ்வளோ நேரத்துக்கு எந்திரிச்சிங்களோ அதே டைமுக்கு எந்திரிங்க. சீக்கிரமாக தூங்குங்க. 7 to 8 மணி நேரம் ஸ்லீப் கண்டிப்பாக தேவை. அண்டு புது டாப்பிக்கை கற்றுக்காதீங்க. புது டாப்பிக்னா இப்போ அர்த்தமெட்டிக்கில் போயிட்டு அர்த்தமெட்டிக்கில் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிறேன், இதை கற்றுக்கிறேன், அதை கற்றுக்கிறேன் வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் கற்றுருக்கக்கூடிய டாபிக்ஸை இங்கே செக்ஷனல் டெஸ்ட்லேயும் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லேயும் இப்போ ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் கற்றுருக்கக்கூடிய டாப்பிக்கே போதுமானது. நீங்கள் எக்ஸாமை கிராக் பண்ண கற்றுருக்கக்கூடிய டாப்பிக்கை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி டைமில் எக்ஸிக்யூட் பண்ணால் நம்ம எல்லாம் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கட் ஆஃப். அதை நான் லேட்டராக எக்ஸாம் முடித்த உடனே உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸ்டே அவே ஃப்ரம் பூமர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். பூமர்ஸ்னா யாரும் இல்லை, முன்னால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது, நம்ம கம்யூனிட்டிலலாம் வேலை வாங்கினது இல்லை, யாரோ காசு கட்டினா தான் வேலை கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து தள்ளிடுங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகாதுங்க. இன்னும் படிச்சுட்டு இருக்கீங்களா, படிக்கிறீங்களா, வேலைக்கு போலையா, அப்படி போட்டு உங்களை டென்ஷன் பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி பூமர்ஸ் கிட்டேலாம் கொஞ்சம் அவேவாக இருங்க. அவங்க கூட கான்டாக்டில் இருக்க வேண்டாம் இந்த லாஸ்ட் 4 days. மென்டலாக உங்களையோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸையோ போட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. படிக்கிறதை விட்டுட்டு நீங்கள் அவங்க சொன்னதை வச்சு யோசிச்சுட்டு இருக்குவீங்க. ஒரு சில ஆஸ்பிரண்ட்ஸ் அதனால் பாதிக்கப்படுவீங்க. அதனால் கொஞ்சம் தள்ளி இருங்க இந்த மாதிரி சைக்கோ கிட்டலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரீல்ஸ், ஷார்ட்ஸு, இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸ் 18+ சீரீஸ் அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைங்க. உங்களுடைய டோபமைன் லெவல் பாதிக்கப்படுறதுனால உங்களோட டோபமைன் இங்கே இந்த மாதிரி வேஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்காது. நீங்கள் இப்போ டெஸ்ட்டு போட்டால் கூட உங்களால் போட முடியாது, கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்காது. ரீல்ஸ், ஷார்ட்ஸ் 18+ சீரீஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பவர் நேப் எடுத்துகிட்டு போங்க. பவர் நேப்னா ஒரு 18லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே தூங்கி எழுந்திரிக்கிறது, ஓகேங்களா? பவர் நேப் எடுத்த உடனே நீங்கள் திரும்ப போய் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, எகைன் படிக்க போயிடணும். உங்களால் ரீல்ஸோ ஷார்ட்ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், காலையில் எந்திரிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் எந்திரிக்கணும் அதெல்லாம் தேவையில்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கிறீங்க, அப்புறம் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு கொஞ்சம் ரீல்ஸ் பார்த்தா கூட ஒரு 10 to 20 நிமிஷம் தூங்கி எழுந்திரிச்சிருங்க. அதுக்கப்புறம் படிக்க போயிடணும். திருப்பி மதியம் சாப்பிட்றீங்க, ஒரு
10 நிமிஷம் ரீல்ஸு ஷார்ட்ஸோ பார்க்குறீங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் பவர் நாப் எடுக்கணும். பவர் நாப் எடுத்தால் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் படிக்க போயிடணும். ஓகேங்களா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில், சாப்பிட்றதுக்கு முன்னாடி மதியம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஈவினிங் 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்க மட்டும் ஒதுக்கிடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ண வச்சுக்கோங்க. அந்த 18+ சீரிஸ் கிட்டலாம் கொஞ்சம் தள்ளி இருங்க. மைண்டு ட்விஸ்ட் ஆகி எதனா பண்ணிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எனர்ஜி இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக டோபமைன் முக்கியம் உங்களுடைய மோட்டிவேஷனுக்காக. ஓகேங்களா? இந்த நெட்ஃப்ளிக்ஸில் அது எதுன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. கடைசியாக இல்லை, அதுக்கு முன்னாடி அக்யூரசிலையும் கொஸ்டின் செலெக்ஷன்லையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஸ்டின் செலெக்ஷனில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எக்ஸாமில் ஓரளவுக்கு ஈக்குவலான லெவல் தான் இருக்கும். மார்க் டெஸ்ட்டில் 35 கொஸ்டின் இல்லை 20 கொஸ்டின் இல்லை 15 கொஸ்டின் தான் ஈஸியாக இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் மாடரேட்டாக, 10 கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும். அந்த 15 கொஸ்டின் எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். மாடரேட் கொஸ்டினில் செலக்டிவ் அட்டன் பண்ணுங்கள். இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் மட்டும் கொஞ்சம் உங்களுடைய எக்ஸாம்பிள் என்ன அப்ரோச் பண்ணுவீங்களோ அதே அப்ரோச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளே நிறைய அப்ரோச் வீடியோ போட்டிருக்கோம். எப்படி கொஸ்டின் செலெக்ஷன் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு டைம் கூட போட்டுடுறேன் இந்த கொஸ்டின் செலெக்ஷனை. ஓகேங்களா? அடுத்து இங்கே என்னன்னா எக்ஸாமில் இப்போ நீங்கள் எங்கேனா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதான ஒரு கொஸ்டினில் ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸ்கிப் பண்ண பழகுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு எகைன் வந்து லாஸ்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரே கொஸ்டினில் மாட்டிக்கிட்டு 5 நிமிஷம் 3 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு மொத்த டைமும் போயிடும். உங்களால் ஒரு நிமிஷத்தில் அந்த கொஸ்டினை கிராக் பண்ண முடியல, அதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் இந்த லாஸ்ட் 3 டேஸாக ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ராசஸ். என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத தான் நாங்கள் போட்டிருக்கேன். தெளிவாக ஒரு டைம் பார்த்துக்கோங்க. என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் ஸ்பெஷலாக கேர் பண்ணணும். இப்போ சப்ஜெக்ட் வைஸாக போயிடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம கோர்ஸ் வந்து அபித் சார் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. டிஎன் பேங்கர்ஸ் டெஸ்ட் பேட்ச் 666 தான். பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். பிளான்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். டிஎன் பேங்கர்ஸ்னு பேட்ச் தனியாக இருக்கும். ஓகேங்களா? A to Z ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். குவான்ஸில் நம்பர் சீரியஸ் ராங் நம்பர், இதை தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. தயவு செஞ்சு இதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுங்க. எப்படின்னா இதில் ஒரு 5 கொஸ்டின் கேட்குறாங்க, இதில் ஒரு 5 கொஸ்டின் எதனா ஒன்று தான் வரும். இதில் 3 கொஸ்டின் ஈஸியாக போடுறீங்க, 2 கொஸ்டின் டைம் கன்சியூமிங் ஆகும். இதில் 3 கொஸ்டின் தான் போகிற மாதிரி இருக்கும், 2 கொஸ்டின் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 2க்கு வித்தியாசப்படுத்திக்கலாம். இது டைம் கன்சியூமிங்காக இருக்கும், இது ஸ்கிப் பண்ணுற மாதிரியே கேட்பாங்க. சில நேரங்களில் ஈஸியாக கேட்பாங்க. அது என்ன லெவலில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த 3 மட்டும் அட்டன் பண்ணிட்டு 2 ஸ்கிப் பண்ணிடுங்க. கஷ்டமாக கேட்டிருந்தா, ஈஸியாக கேட்டிருந்தா 5 அட்டன் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால இதுலேயே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. அந்த 2 கொஸ்டின் நம்ம அர்த்தமெட்டிக்லேயோ இல்லை வேற எங்கேயோ போட்டுக்கலாம். நமக்கு நார்மலைசேஷன் மார்க்லாம் கிடைக்கும். நம்பர் சீரிஸ் பொறுத்தவரை 4 கொஸ்டின் போட்டிங்களா, ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு கொஸ்டினில் பார்த்துக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் வந்து பார்த்துக்கலாம். ரொம்ப நேரம் எடுக்க வேண்டாம். ஸோ அதை நீங்கள் இப்போ இந்த ப்ரீவியஸ் பேப்பர் போடும்போதே அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்டைரக்ட் டிஏனா இப்போ சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இது மாதிரி ஃப்ரைடே வரையும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். புதுசாக எக்ஸ்ட்ரா சாட்டர்டேன்னு ஒரு டே கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் அப்படின்னு இருக்கும். இதில் சண்டேல இருக்கிறத விட 20% அதிகம் மேல்ஸு, டியூஸ்டேயில் இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸை விட நமக்கு ஒரு 25% கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்ன பண்ணுவோம், 12/10, 6/5, இதை 3/4, இது ப்ளஸ்ஸு இது மைனஸு, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் தெரியுங்களா. இதில் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா கொஸ்டின் பெருசாக இருக்கும், ஏதாச்சும் ஒரு இடத்துல கேர்லெஸ்ஸாக ரீட் பண்ணிடுங்க. இதுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து வரக்கூடிய ஆன்சரை டைரெக்டாக எடுத்து அப்படியே போட்டுருவாங்க. அப்படி இல்லை, இதை எடுத்து இன்னொரு நம்பர் கூட ப்ராசஸ் பண்ணி ஆன்சர் கேட்பாங்க. அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அப்படிங்கிற போது கேர்ஃபுல்லாக கொஸ்டினை ரீட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், அதில் நிறையா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மார்க் டெஸ்ட்டில் இருக்கிறத கன்சிடர் பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் இயர் பேப்பர் யூடியூப்பில் கூட நிறையா இருக்கும், போய் பாருங்கள். நார்த் இந்தியாவில் நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் போட்டிருப்பாங்க. அந்த இன்டைரக்ட் டிஏ கொஸ்டினை கரெக்டாக அப்ரோச் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ரீசனிங்கில் பிளட் ரிலேஷன் அண்ட் ஆர்டரிங் பர்சன், இது ரெண்டுத்துலேயே சொதப்ப நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 3 நாளும் நம்ம என்ன பண்ணணும்னா நிறையா கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அது எய்தர் பிடிஎஃபாகவும் இருக்கலாம், இல்லை கிறிஸ்தாவும் இருக்கலாம். ஓகேங்களா?
நமக்கு தேவை இந்த 2 டாப்பிக்கிலும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு நிறைய அந்த எக்ஸாம் ஃப்ளோ கிடைக்கும். நல்லா எக்ஸாம் பண்ணிட்டு வந்துடலாம். ரீசெண்டாக ஆர்டரிங் பஸ்லலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்குறாங்க. கேர்ஃபுல்லாக அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த பிஓ ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறதால பசில் சீட்டிங்குடைய கான்ட்ரிபியூஷன் தான் இங்கே அதிகமாக இருக்க போகுது. அதனால் பசில் சீட்டிங்கும் கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்ரோச் எல்லாம் கரெக்டாக கற்றுக்கிட்டு போங்க. இங்கிலீஷில் பேரா ஜம்பிளும் ஆர்சியும் தான் உங்களை பாஸ் பண்ணவங்களுக்கும் பாஸ் பண்ணாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை கிரியேட் பண்ணோம். முக்கியமாக பேரா ஜம்பிள் உங்கள் ஷிஃப்ட்டில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பேரா ஜம்பிளை கரெக்டாக போட்டால் அந்த எக்ஸாமே கிளியர் அப்படின்ட்டு நீங்கள் வெளியே வரலாம். கரெக்டாக பேரா ஜம்பிளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பேரா ஜம்பிள் கேட்காத போது சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கேட்பாங்க. அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸி. அது 5ல் கண்டிப்பாக 5 அட்டன் பண்ணிடலாம். முடியலன்னா 4 கூட அட்டன் பண்ணலாம். மினிமம் 4 பண்ணலாம். இதில் மேக்ஸில் காலம் வேர்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பில்லர்ஸ் கிளாஸ் டெஸ்ட் இதெல்லாம் நல்ல ஸ்கோரிங் பாட்டு. இதில் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. எலிமினேஷன் மெத்தடில் இந்த டாபிக்ஸை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த 3 நாளில் கொஞ்சம் கற்றுக்கிட்டு போங்க. உங்களுக்கு தெரியலன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு மெத்தடில் இதெல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. அதில் இந்த எலிமினேஷன் மெத்தடை எப்படி அப்ளை பண்ணலான்ற மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க. எக்ஸாம்பிளில் நிறைய எலிமினேஷன் மெத்தட் தான் கேட்பாங்க. மார்க் டெஸ்ட்டில் கேட்க மாட்டாங்க. ரியல் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எலிமினேஷன் மெத்தட் தான் இந்த டாபிக்ஸ்லாம் முக்கால்வாசி எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். அதே சமயம் பேரா ஜம்பிள் ரொம்ப முக்கியம். அதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. குவான்ஸில் நம்பர் சீரியஸ் ஆங் நம்பர் இன்டைரக்ட் டிஐ கொஷின் அந்த சொன்னால எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி மெத்தடில். இப்போ ரீசனிங்கில் பெட் ரிலேஷன் ஆர்டரிங் பசில் சீட்டிங் இது 3க்கும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணேன். இங்கிலீஷில் பேரா ஜம்பிள் ஆர்சிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் த காலம் வேர்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பில்லர்ஸ் கிளாஸ்க்கெல்லாம் எலிமினேஷன் மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நீங்கள் டாபிக் வைஸாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இதுதான். ரீல்ஸு ஷார்ட்ஸு அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் இதில் கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியாக கொஞ்சம் தள்ளி இருங்க. மைண்டை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கோங்க. டோபமைனை பத்திரமா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் படிக்க எனர்ஜி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. திரும்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிப்போங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.